அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய டாபிக் வந்து கிட்னி ஃபெயிலியர், அதாவது கிரானிக் கிட்னி டிசீஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ஸோ கிட்னி ஃபெயிலியருக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்மளுடைய மக்கள் ஜென்ரலா எல்லாத்துக்குமே வந்து அதிகமா பயப்படுறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட், அடுத்தது கிட்னி. ஹார்ட் அட்டாக் பத்தி பயப்படுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கிட்னி ஃபெயிலியர் பத்தி பயப்படுவாங்க. இந்த ரெண்டு சொல் தான் வந்து நம்மளை அதிகமா பயப்படுத்தக்கூடிய ஒரு சொல்கள். ஸோ இப்போ கிட்னியை எப்படி நம்ம வந்து கிட்னி ஃபெயிலியருடைய காரணங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ப்ரிவென்டபிள். அதாவது நம்ம கிட்னி ஃபெயிலியருக்கான காரணங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 80% வந்து காரணங்கள் வந்து நம்மளால வந்து அதை வந்து தடுத்து நிறுத்த முடியும், இல்ல அதை டோட்டலா தவிர்க்க முடியும். ஒரு 10, 15, 20% வந்து நம்மளால அது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. அது நம்ம ஒண்ணுமே நம்ம என்னதான் பண்ணாலும் அதை நம்ம கட்டுப்படுத்தவும் முடியாது. அதை வந்து கட்டுப்படுத்தலாம், பட் ஆனா அதை வந்து டோட்டலா நம்ம அந்த கிட்னி ஃபெயில் ஆகாம நம்மளால காப்பாற்ற முடியாது. இந்த மாதிரி சில காரணங்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ அதுல என்னன்னா நம்ம கிட்னி ஃபெயிலியருக்கான காரணத்துல, அதாவது 60-70% பேருக்கு ரெண்டு வியாதி தான் காரணம். 60-70% பேருக்கு நல்லா நோட் பண்ணிக்கங்க. 60-70% பேருக்கு ரெண்டு காரணம் தான். ஒண்ணு வந்து டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன், அதாவது சுகர் அண்ட் சர்க்கரை வியாதி அண்ட் ரத்த அழுத்தம். இது ரெண்டும் தான் வந்து 60-70% பேருக்கு கிட்னி ஃபெயிலியர் வரதுக்கான காரணங்கள். இது ரெண்டுமே வந்து ஈஸியா நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய, தவிர்க்கக்கூடிய, கிட்னி ஃபெயிலியருக்கு போகாம தவிர்க்கக்கூடிய ரெண்டு வியாதிகள் இது ரெண்டு. இந்த ரெண்டு வியாதிகளை வந்து நம்ம கரெக்டா நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா கிட்னி ஃபெயிலியர் வராம நம்மளால தவிர்க்க முடியும். ஆனா எவ்வளவு காமன் இது சுகர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக பாப்புலேஷன்ல வந்து 60-70% சுகர் பேஷண்ட்ஸ் வந்து நம்ம இந்தியாவில இருக்கிறோம். அது காரணம் என்னன்னா நம்மளுடைய டயட். நம்ம மாவுச்சத்து தான் நம்ம சாப்பிடுறது எல்லாமே. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாப்பாடு, பிரியாணி எல்லாமே நம்ம சாப்பிடுறது எல்லாமே மாவுச்சத்து இருக்கிறது தான். ஸோ டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி இந்தியாவை சொல்லுவோம். ஏன்னா உலகத்துல இருக்கிற சர்க்கரை நோயாளிகள் 60% பேர் 70% பேர் நம்ம இந்தியாவில மட்டுமே இருக்கிறோம். ஸோ அவ்வளவு ஒரு டேஞ்சரான ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம இருக்கிறோம். ஸோ அந்த சுகருக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அது கரெக்டா நம்ம ஸ்கிரீனிங்கே பண்ணணும். சுகர் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு 35 வயசு 40 வயசு தாண்டினாவே நீங்க எவ்ரி இயர் வந்து சுகர், பிபி இதெல்லாம் அடிக்கடி செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா சுகர் வந்து ஆரம்பத்திலேயே நம்ம டயட் மூலமாகவும், எக்ஸசைஸ் மூலமாகவும், மெடிசன் மூலமாகவும் நம்ம கரெக்டா குணப்படுத்தி வச்சுக்கோம் அப்படின்னா சுகரும் சரி, ப்ரெஷரும் சரி நம்ம ஈஸியா ப்ரிவென்ட் பண்ணலாம். இது எப்படிங்க சுகர் வந்து நம்மளுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுகர் வந்து ஜாஸ்தியா இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த சுகர் வந்து கிட்னில டெபாசிட் ஆகும்போது அதுல வந்து ஸ்ட்ரக்சர், அதாவது கிளாமருலஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஃபில்டரையே வந்து டேமேஜ் பண்ணும். அந்த கிட்னியோட நெஃப்ரான்ஸ்ங்கிறத ஃபங்க்ஷனல் யூனிட். நம்ம கோடிக்கணக்கான நெஃப்ரான்ஸ் வந்து நம்ம கிட்னில இருக்கும். ஸோ இந்த சுகர் போய் அதுல டெபாசிட் ஆகும்போது அதுல வந்து தழும்புகள், காயங்கள், தழும்புகள் ஏற்பட்டு அந்த நெஃப்ரான்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுனாலதான் உங்களுக்கு வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சமா நெஃப்ரான்ஸ் டேமேஜ் ஆகுது. கிட்டத்தட்ட 80% நெஃப்ரான்ஸ் டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அறிகுறியே வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அதுதான் வந்து கிட்னி ஃபெயிலியருக்கான காரணம் சுகர்னால. ப்ரெஷர்னால என்னன்னா அதேதான். ஹை ப்ரெஷர் ஆகும்போது அந்த கிட்னியில ஃபில்டர் ஆகிற அந்த ஃபில்டர், கிளாமருலஸ் சொல்லுவோம், அந்த இடத்துல ஃபில்டர் ஆகும்போது அந்த ஃபில்டர் வந்து இந்த ஹை ப்ரெஷர் ரத்த அழுத்தங்கள் வந்து அந்த ஃபில்டர் வந்து டேமேஜ் பண்ணும். அந்த ஃபில்டர் டேமேஜ் ஆக என்ன ஆகும்னா இந்த சுகர்னாலையும் ப்ரெஷர்னாலையும் ப்ரோட்டீன்ஸ் வந்து லீக் ஆக ஆரம்பிக்கும். அது அப்புறம் இன்னும் டேமேஜை ஜாஸ்தி பண்ணி கடைசியா கிட்னி ஃபெயிலியர் கொண்டு போய் நம்மளை விட்டுரும். ஸோ இதை வந்து ஈஸியா ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய இந்த ரெண்டு வியாதி தான் வந்து 60-70% பேருக்கு இருக்கு. ஸோ சுகர் இருக்கிறவங்க, ப்ரெஷர் இருக்கிறவங்க தயவு செய்து உங்களோட மருத்துவரை அணுகி அவங்க எப்ப சொல்றாங்களோ அப்பப்பெல்லாம் அந்த சுகரும் பிபியும் செக் பண்ணி பார்த்துட்டு முறையான வைத்தியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா ப்ரிவென்ட் பண்ணிடலாம். அதுல முக்கியம் வந்து நான் வந்து டயட் இருக்க மாட்டேன், எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன், ஆனா வந்து மாத்திரை மட்டும்தான் சாப்பிடுவேன்னு சொன்னீங்கன்னா அது மிகப்பெரிய ஆபத்து. ஏன்னா வெறும் மாத்திரை பண்ணால மட்டும் ஆகாது. உங்களுடைய டயட், உங்களுடைய எக்ஸசைஸ், அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல ஸ்லீப் எப்படி இருக்கு, உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் என்ன இருக்கு, எல்லாமே இருக்கு. அதெல்லாம் வந்து ஒரு தனி வீடியோவே உங்களுக்கு அதை பத்தி நான் பேசுறேன். பட் ஆனா சுகர் அண்ட் ப்ரெஷரை வந்து ப்ராப்பரா நீங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. சில பேர் வந்து சுகர் ப்ரெஷருக்கு மெடிசன் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா சுகர் மெடிசன் எனக்கு ரொம்ப நாள் எடுத்துட்டோம்னா அதனால கிட்னி பாதிக்குமான்னு கேட்டீங்கன்னா 100% அப்படி வராது. சுகர் அண்ட் பிபி மெடிசன் லாங் டேர்ம் எடுக்கிறது தான் வந்து அது மென் பண்ணிருக்கு. ஸோ அதனால நீங்க கரெக்டா அந்த சுகர் மெடிசன், ப்ரெஷர் மெடிசன் கரெக்டா மெடிசன் எடுத்துட்டு டயட் அண்ட் எக்ஸசைஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஸ்லீப், நல்ல ஹேபிட்ஸை மெயின்டைன் பண்ணீங்கன்னா ஈஸியா ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு காரணங்கள் தான் 60-70% நான் திரும்ப இன்சிஸ்ட் பண்றது அதுக்கு தான். இது இல்லாம வேற என்ன காரணங்கள்னு பாத்தீங்கன்னா அதர்ஸ் 30%, நான் சொன்ன மாதிரி ஒரு 30-40% தான் மற்ற காரணங்கள் இருக்கு. அதுலயும் வந்து நம்மளால ப்ரிவென்டே பண்ண முடியாது, நம்ம கையில அது இல்லை அப்படிங்கிறது சில வியாதிகள் இருக்கு. சிலதெல்லாம் நம்ம ஈஸியா வந்து அதை வந்து தடுத்து நிறுத்த முடியும், இல்ல வந்து ரிவர்ஸ் பண்ண முடியுங்கிறது சில காரணங்கள் இருக்கு. அதை பத்தி நம்ம பேச போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இதுல ப்ரிவென்ட் பண்ண முடியாது, இல்ல வந்து நம்ம தவிர்க்க முடியாது அப்படிங்கிறது வந்து கிளாமருலோனெஃப்ரைட்டிஸ் அண்ட் ஆட்டோஇம்யூன் டிசீஸ் கண்டிஷன்ஸ்.
கிளாமருலஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம நெஃப்ரான்ஸ்ல வந்து கிளாமருலஸ்ங்கிறதெல்லாம் அந்த பிளட் நம்மளுடைய ரத்தங்கள் வந்து ஃபர்ஸ்ட் என்டர் ஆகிற பகுதி வந்து இந்த கிளாமருலஸ். அதுல இருந்து தான் நம்மளுடைய கிட்னியோட ஃபில்டரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த கிளாமருலஸ்ல சில டேமேஜஸ் நடக்கும், கிளாமருலோனெஃப்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால, போஸ்ட் ஸ்ட்ரெப்டோகாக்கல் கிளாமருலோனெஃப்ரைட்டிஸ் சொல்லிட்டு இன்ஃபெக்ஷனால இருக்கும். நிறைய டைம் அது காரணமே தெரியாது. ஆனா அது வந்து அந்த சில டிசீஸ் இருக்கு, 7-8 வகையான கிளாமருலோனெஃப்ரைட்டிஸ் இருக்கு. அதுல சில டிசீஸ்னால வந்து பாத்தீங்கன்னா, சில டிசீஸ் வந்து ரொம்ப ஸ்பீடா அந்த கிளாமருலஸ் டேமேஜ் பண்ணி சீக்கிரமா கிட்னி ஃபெயிலியர் கொண்டு போய் விடும். அதை வந்து நம்ம சில அறிகுறிகள் ஆரம்பத்திலேயே அது தெரிஞ்சதுன்னா, அதை வந்து சில டெஸ்ட்டுகள்லாம் இருக்கு, அதெல்லாம் பண்ணி நம்ம அதை வந்து ஏர்லியரா கண்டுபிடிச்சோம்னா நம்ம அதோடைய ப்ரோக்ரஸ் வந்து நம்மளால கண்டிப்பா ஸ்டாப் பண்ண முடியும். அதை லேட்டா கண்டுபிடிச்சிட்டுமே எந்த பிரயோஜனம் இருக்காது. அது வந்து நம்ம கையில இல்லாத ஒரு விஷயங்கள். அப்புறம் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் லைக் வந்து SLE, அப்புறம் வந்து நிறைய ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஆட்டோ இம்யூன் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி வந்து நம்மளுடைய வெளியிருந்து வரக்கூடிய கிருமிக்கு பதிலா நம்மளுடைய ஓன் செல்லுக்கு மேலேயே எதிராக திரும்பிக்கிறது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படிங்கிறது. வளர்த்த கடா மார்புல முட்டுதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நம்மளுடைய இம்யூன் சிஸ்டமே வந்து நம்மளுடைய உடம்ப வந்து டேமேஜ் பண்ணிடுது. ஸோ இதுதான் வந்து ஆட்டோ இம்யூன் சொல்லு. இது ரெண்டுமே நான் சொல்ற இந்த கிளாமருலோனெஃப்ரைட்டிஸ் அண்ட் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் எல்லாம் வந்து நம்ம கையில இல்லாத விஷயங்கள். அதை வந்து நம்ம ஏர்லியா டிடெக்ட் பண்ணி சில மெடிசன்ஸ்க்கு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இதை ஒண்ணு ப்ரிவென்ட் பண்ணலாம், குணப்படுத்தலாம். சில வியாதிகள், சிலதெல்லாம் நம்ம குணப்படுத்தவே முடியாது. அது எந்த ஒரு ஸ்டேஜ்ல அது வந்து கிட்னி ஃபெயிலியர் போய் தீரும். ப்ரிவென்டபிள் காசஸ்ன்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பேசணும், ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன ப்ரிவென்டபிள் காசஸ் அப்படின்னு சொல்றேன்னு சொன்னீங்கன்னா, இன்ஃபெக்ஷன் ஆகுறது. அதாவது பாத்தீங்கன்னா சுகர் இருக்கிறவங்களுக்கும் இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு இருக்கும். சில குழந்தைகளுக்கு அவங்களுடைய பிறவிலேயே ஏற்படக்கூடிய அந்த சில பிறவி குறைபாடுகள், சிறுநீரக பாதையில பிறவி குறைபாடுகள்னால திரும்ப திரும்ப அந்த கிட்னியில் இன்ஃபெக்ஷன் ஆகும்போது என்ன ஆகும்னா, அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஒரு தழும்புகள் ஏற்பட்டு அந்த தழும்புகள்னால கிட்னி டிஷ்யூ வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். அது வந்து ஒரு காரணம். அதை வந்து நம்ம ப்ராப்பரா இன்ஃபெக்ஷன் கரெக்டான சுகர் இருக்கிறவங்களுக்கோ இல்ல இந்த குழந்தைகளுக்கோ கரெக்டா இன்ஃபெக்ஷன் முறையான வைத்தியம் பண்ணி நம்ம கரெக்டான ஃபாலோ அப்ல வச்சுட்டு இருந்தோம்னா இதை நம்ம தவிர்க்கலாம், இன்ஃபெக்ஷன். ரெண்டாவது மெடிசின்ஸ். அதாவது நம்ம டாக்டரையே கன்சல்ட் பண்ணாம மருந்து கடையில போய் பெயின் கில்லர் வாங்கி சாப்பிடுறது. இப்போ மாசக்கணக்கா, அதாவது ஒரு நாள் 2 நாள் இல்ல, மாசக்கணக்கா பெயின் கில்லர் வந்து டாக்டரே பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம மெடிசன் சாப்பிடுறது, இல்ல வந்து ட்ரக் அபியூஸ், இதெல்லாம் காரணத்தினால வந்து என்ன ஆகும்னா கிட்னி ஃபெயிலியர் வரும். இது வந்து நம்ம ஈஸியா ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள். இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அடைப்பு, அதாவது சிறுநீர் பாதையில் ஏற்படக்கூடிய அடைப்புகள். அது என்னென்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, கிட்னி ஸ்டோன் ரொம்ப காமனா இருக்கிறது வந்து கிட்னி ஸ்டோன். நம்ம பாத்தீங்கன்னா 10ல் ஒருத்தருக்கு கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கு. அந்த கிட்னி ஸ்டோனை வந்து முறையான வைத்தியம் எடுத்துக்காம, அந்த கிட்னி ஸ்டோனுக்கு நாட்டு வைத்தியம் பாக்குறேன்னு சொல்லிட்டு அது கரெக்டான டெஸ்டும் பண்ணி பார்க்காம அப்படியே விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த சிறுநீர் பாதையில் அந்த கல் அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா அப்போ அந்த கிட்னி வந்து வீங்க ஆரம்பிச்சிடும். அது அப்படியே என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் நாள்பட அந்த நெஃப்ரான்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் ஆகி ஒரு ஸ்டேஜ்ல அது கிட்னி ஃபெயிலியருக்கு போயிடும், கம்ப்ளீட் கிட்னி ஃபெயிலியருக்கு போய் சேர்ந்துடும். அது வந்து ஸ்டோன்னால. ரெண்டாவது அடைப்பு, காமனான அடைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா ப்ராஸ்டேட் பிரச்சனைன்னு சொல்லுவோம். அதாவது வயதானவங்களுக்கு 60 வயசு மேல இருக்கவங்களுக்கு அந்த ப்ராஸ்டேட்னு ஒரு கிளாண்ட் வந்து எல்லா ஆம்பளைக்குமே இருக்கும். ஆஃப்டர் 50-60 இயர்ஸ் என்ன ஆகும்னா அது மெதுமெதுவா வளர ஆரம்பிக்கும். வளர ஆரம்பிச்சு என்ன அறிகுறி வரும்னு கேட்டீங்கன்னா, நம்ம யூரின் வர ஸ்பீடு வந்து குறைய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா முக்கி போற மாதிரி இருக்கும். அப்புறம் ரொம்ப அடிக்கடி போற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அறிகுறி எல்லாம் இருக்கும். அதை வந்து நம்ம கண்டுக்காம விட்டோம்னா என்ன ஆகுனாங்க, யூரின் வந்து எம்டி ஆகாது, பிளாடர்ல இருந்து எம்டி ஆகாம யூரின் உள்ள தங்கி பிரஷர், ஹை பிரஷர் கிரியேட் ஆகும் பிளாடருக்குள்ள. அந்த பிரஷர் வந்து அப்படியே கிட்னி வரைக்கும் பின்னாடி அப்படியே பேக்ல போய் 2 கிட்னியுமே வந்து ஃபெயிலியர் ஆகும். அப்புறம் இது இல்லாம சில கேன்சர்ஸ் லைக் பிளாடர் கேன்சர், அப்புறம் ப்ராஸ்டேட் கேன்சர், அப்புறம் சர்விக்ஸ் கேன்சர், இதெல்லாத்துலயும் அடைப்பு ஏற்பட்டு அதனால பிரஷர் ஹை பிரஷர் ஆகி அதனாலையும் கிட்னி ஃபெயிலியர் வரும். இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு கரெக்டான வைத்தியம் பண்ணிட்டோம்னா ஈஸியா ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய டிசீஸ். எல்லாத்தோட இந்த அப்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம ஈஸியா ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய சில காரணங்கள். அப்புறம் சிலது வந்து ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் சொல்லுவோம், ஆட்டோசோமல் டாமினன்ட் பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ்னு இருக்கு. அப்புறம் வந்து சில கண்டிஷன் போஸ்ட் யூரித்தல் வால்வு அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் எப்படின்னா அந்த கிட்னியினுடைய ஸ்ட்ரக்சரையே டேமேஜ் பண்ணக்கூடிய சில டிசீஸ். போஸ்ட் யூரித்தல் வால்வுங்கிறது குழந்தைகளுக்கு வரக்கூடாது. அது குழந்தை வயிற்றுல இருக்கும்போதே நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். அதை கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம்னா அதை நம்ம கண்டிப்பா ப்ரிவென்ட் பண்ணலாம். சோ இதனால தான் வந்து நம்ம ப்ரிவென்டபிள் காசஸ், நம்ம கடைசியா சொன்ன அந்த 4 விஷயம் சொன்ன பாத்தீங்களா, இன்ஃபெக்ஷன், அப்புறம் மெடிசின்ஸ் வந்து கண்டுபிடி எடுத்துக்கிறது, அப்புறம் வந்து அடைப்பு ஏற்படுறது வந்து கண்டுக்காம விடுறது, ஸ்டோன் ப்ராஸ்டேட்னால அடைப்பு கண்டுக்காம விடுறது, ஒரு முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த கிட்னி ஃபெயிலியர் நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். இதுதான் நம்ம இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய விஷயங்கள். இதுதான், அதாவது ஒரு சம்மரியா நாம இன்னைக்கு சொல்ல போறோம் அப்படின்னா, சுகர் அண்ட் பிரஷர் தான் வந்து 60 to 70% ஈஸிலி ப்ரிவென்டபிள் டிசீஸ். நம்ம கரெக்டான முறையான வைத்தியம் எடுத்துட்டோம்னா கண்டிப்பா கிட்னி ஃபெயிலியர் ப்ரிவென்ட் பண்ணிடலாம். அப்புறம் அதுல நம்ம கையில இல்லாத 2 விஷயங்கள் நான் சொன்னேன், கிளாமருலோனெஃப்ரைட்டிஸ் அண்ட் ஆட்டோஇம்யூன் டிசீஸ்.
அதுக்குமே ஆனா கரெக்டான வைத்தியம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா டாக்டர் கன்சல்ட் பண்ணி எப்ப அறிகுறி தெரியுதோ உடனே அதை உதாசீனப்படுத்தாம டாக்டர் கன்சல்ட் பண்ணி தேவைப்பட்டா சில சமயம் கிட்னி பயாப்சி கூட எடுத்து பார்ப்போம். அதுல என்ன டைப் ஆஃப் டிசீஸ் இருக்குங்கிறத வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா சிலதெல்லாம் கம்ப்ளீட்டா குணப்படுத்தலாம், சிலது வந்து ப்ரோக்ரஸ் வந்து நம்ம வந்து தள்ளி போகலாம். அது இல்லாம நம்ம ப்ரிவென்டபிள் காசஸ் பத்தி நம்ம பேசணும். அது எல்லாத்தையும் நம்ம ப்ராப்பரா அந்த ஸ்டோனு, இன்ஃபெக்ஷன், அப்புறம் அடைப்புகள் இது எல்லாத்தையும் கரெக்டான முறையான வைத்தியம் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா நம்ம வந்து கிட்னி ஃபெயிலியரை தவிர்க்கலாம். ஸோ கிட்னிங்கிறது நீங்க கண்டிப்பா பயப்பட தேவையில்லை. 90% பேருக்கு 80% பேருக்கு நம்ம வந்து அந்த கிட்னி ஃபெயிலியர் ஈஸியா ப்ரிவென்ட் பண்ணிடலாம். நம்ம இல்லாத எஞ்சிய 10-15% பத்தி நம்ம நார்மல் பீப்புள் அதை பத்தி ஒரி பண்ண வேண்டியது. நம்ம அடுத்தது வந்து நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா என்ன அறிகுறிகள் இருக்கு, அதாவது கிட்னி ஃபெயிலியர்னா என்ன அறிகுறிகள் இருக்கா தெரியும் அப்படிங்கறத பத்தி பேச போறோம். அப்புறம் அது என்னென்ன டெஸ்ட்டுகள்லாம் பண்ணி நாம அதை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத நம்ம பத்தி நெக்ஸ்ட் வீடியோல பேச போறோம். நன்றி, வணக்கம்.